ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை போட்டு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பார்ட்டிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. ஸோ அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டை துவச்சி எடுத்துட்டாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்றைக்கி அதிக அளவில் விற்றுருந்தாங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றுருந்தாங்கன்னு கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிஃப்டி 1379 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2000 பாயிண்ட்ஸ் வரை நெகட்டிவில் போச்சு. சென்செக்ஸ் 4389 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 4051 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி 195 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த இதில் பார்க்கும்போது நேற்றும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி பெரிய அளவில் ஏறி இருந்தாலுமே நேற்று மார்க்கெட் நல்லா ஏற்றிருந்தாங்க. பட் நிஃப்டி ஐடி பெரிய அளவில் ஏறல. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிருந்தாலும் நிஃப்டி ஐடி ஏறல. ஏன்னா ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கு இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் பேஸ் பண்ணி வரதுனால ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் அடியும் இல்லை, பெரிய அளவில் ஏற்றமும் இல்லை. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்க்கும்போது 3273 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 4389 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் நேற்று 50,000 பாயிண்ட்ஸை தாண்டி இருந்துச்சுன்னு எல்லாரும் பெருமைப்பட்டோம். பட் இன்றைக்கி 4000 பாயிண்ட்ஸ் டவுனு 46,928 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது நியர்லி அதிர்ச்சி அடைவீங்க. ஸோ அதிர்ச்சி அடைவீங்க. ஸோ பார்க்கும்போது 12,436 கோடிக்கு எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க. 12,436 கோடி விற்றுருக்காங்க. டிஎஸ் 3318 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு நியர்லி 45 லட்சம் கோடி கிட்ட இழப்புன்னு. பட் லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் கொஞ்சம் குறைச்சதுனால நியர்லி 30 லட்சம் கோடி வரைக்கும் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க அந்த மார்க்கெட் கிராஷ்னால் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 402 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு லோ டச் பண்ணியிருக்கு. 419 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஐடிசியில் நீங்கள் வாய்ப்பை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பை யூஸ் பண்ணாதவங்க இந்த ரேஞ்சில் கூட ஒரு கன்சிடரேஷன் பண்ணலாம். ஏன்னா ஐடிசி எஃப்எம்சிஜி செக்டாரில் சீப் வேல்யூஷனில் நல்ல ஒரு வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் ஐடிசி டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ வாய்ப்பை விட்டுறாதீங்க ஐடிசியில். ஸோ ஐடிசியில் பார்த்தீங்கன்னா 419 ரூபா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு இந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் இறங்கிச்சுன்னா இன்னும் ஐடிசி கன்சிடர் பண்ணலாம். இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நியர்லி 8 ஹவர்ஸில் 2 lakh crore, அதாவது 2 லட்சம் கோடி 8 மணிக்கூரில் இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது June 3 மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் 3029 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் கீழே விழுந்த காரணத்தால் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் கிராஷ் ஆச்சு. 2719 ரூபா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் க்ளோஸ் ஆக டைமில் நியர்லி 6% மேலே அடித்து 2816 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மணிக்கூரில் 2 லட்சம் கோடி இழந்திருக்காரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட முகேஷ் அம்பானி அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் கிடச்சிருக்கு. ஸோ இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட ஃபினான்ஸ் செக்டார், அந்த ஃபினான்ஸ் செக்டார் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் இவங்க டாடா கேபிட்டல் விட மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த டாடா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறவங்க டாடா மோட்டார்ஸ் ஃபினான்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மெர்ஜ் என்டிட்டி மூலமாட்டு. நெக்ஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸில் இன்னொரு அப்டேட்டும் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த மெர்ஜரோட இந்த டாடா மோட்டார் ஃபினான்ஸும் டாடா கேபிட்டலும் மெர்ஜர் பார்த்தீங்கன்னா 9 to 12 months கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் இன்னொரு அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் அந்த அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் பேசஞ்சர் வெஹிக்கிள்டும் டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தா இதுக்கு அவங்களோட போர்டு இப்போ அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது இனி அவங்களோட நியூ ஹோலி ஓன் யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளை தனியாட்டும் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் எடுத்துட்டிங்கன்னா அதில் பேசஞ்சர் வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஜாக்வார் லேண்ட் ரோவர் அது ஒரு தனியாட்டும். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளில் தனியாட்டும் கொண்டு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு டிமர்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மார்ச்சில் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி 904 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது நியர்லி ரொம்பவே அடி விழுந்திருந்து இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிராஷ் ஆனது 856 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபாலை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாதவங்க நாளைக்கும் மார்க்கெட் மேபி கிராஷ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய நெகட்டிவ் அப்டேட்ஸ் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண 2 to 3 days குறைஞ்சது எடுக்கும். ஸோ மேபி 2 days குறைஞ்சது எடுக்கும். ஸோ அந்த ஃபால் இருந்துச்சுன்னா நீங்கள் டாடா மோட்டார்ஸில் இப்போ இந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். மேபி நாளைக்கு இன்னும் கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே விழ டாடா மோட்டார்ஸ்லையும் பிக்கப் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார் டிவிஆர் ப்ரைஸ் பார்க்கும்போது 603 ரூபா இருந்துச்சு. ஸோ அதுலேயும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 13% மேலே அடிச்சிருந்தாங்க. 119 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த
பேங்க் கொடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இவங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இவங்க ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் கனரா பேங்க் தான் ப்ரொமோட்டராக இருக்காங்க. நியர்லி 51% மேலே ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா இதில் 10% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ண போகிறாங்க அந்த ஐபிஓ மூலமாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டேக் ஹோல்டிங் பார்க்கும்போது கனரா பேங்க் 51%, நெக்ஸ்ட் S12 OBC அவங்க வந்து 23% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஏஷியா பசிபிக் ஹோல்டிங்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்எஸ்பிசி இன்சூரன்ஸு இவங்க ஒரு ஃபாரின் பார்ட்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு 26% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கனரா பேங்கோட அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட போர்டும் வந்து அப்ரூவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த டைல்யூட் பண்ணுறதுக்கு 10% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணுறதுக்கு. இது பஞ்சாப் நேஷனல் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் 119 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 13% இன்னைக்கு பயங்கர அடி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு PSU செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் பயங்கர அடி விழுந்துருந்துச்சு. ஸோ அதில் இந்த பேங்கும் ஒன்று. SBIல இன்னைக்கு மரண அடி விழுந்துருந்துச்சு. இது பஞ்சாப் நேஷனல் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 11% மேலே அடித்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். 11% மேலே கிராஷ் ஆகிருந்துச்சு. 297 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது. 297 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 279 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்கி இருந்துச்சு. அந்த ஃபாலில் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் நிறைய பேர். இன்றைக்கி மிஸ் பண்ணவங்க டோன்ட் வரி. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டேஸ் வந்து இந்த சான்சஸ் கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ யாரும் வருத்தப்படாதீங்க, நாளைக்கும் இந்த சான்சஸ் இருக்கும் மேபி, என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் 1-2 பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பவர் கிரிட் கார்பரேஷனில். நெக்ஸ்ட்டு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இது வந்து அவங்களோட கம்பெனி தான். ஸோ இதுக்கு வந்து அவங்க தான் ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க பவர் கிரிட். ஸோ இந்த PG இன்வைட்னு ஸ்டார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்லோவாகிட்டு பிக்கப் பண்ணுங்கள். இதில் வந்து டிவிடெண்டும் நல்ல டீசென்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இதில் நிறைய பேர் வந்து லாஸில் இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட்மே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க இந்த ரேஞ்சில் பிக்கப் பண்ணுறது இந்த கம்பெனியில். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக் இந்த PG இன்வைட்டு. ஸோ இது PG இன்வைட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் HDFC பேங்க் இது வந்து ஒரு 1440 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நான் பையிங் கால் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். HDFC பேங்க் இன்னைக்கு 5% மேலே அடிச்சிருந்தாங்க. 1489 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் கூட HDFC பேங்க் கன்சிடர் பண்ணலாம். மேபி நாளைக்கு மார்க்கெட்டில் இன்னும் கீழே விழுந்துச்சுன்னா இன்னும் டெஃபினட்டாக HDFC பேங்க் வாங்கலாம். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு பேங்கிங் செக்டரில் நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக்கு. ஸோ அதுலேயும் நம்ம ஒரு கண் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் செக்டர், நெக்ஸ்ட் வந்து எனர்ஜி செக்டர், அது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது BPCL இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸில் BPCL, HPCL, IOC இதெல்லாமே கீழே விழுந்துருது. பட் நான் IOCL கொஞ்சம் வாங்கி வச்சேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ். இன்னைக்கு கோல் இந்தியா ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 443 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 7 தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல வேல்யூ உள்ள இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மட்டுமே 13% அடிச்சிருக்காங்க. இதே மாதிரிலாம் ஒன் டேல இப்படி கிராஷ் ஆகி நமக்கெல்லாம் அந்த ஸ்டாக்ல இப்படி ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும். இவங்க ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டில் நம்ம இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 15%, 20% கீழே விழுந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் அடிச்சிருக்காங்க தவிர இதே ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்மில் 20%, 30% ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழ 1-2 நம்ம வாங்கி வைக்கிறது நல்லது. இது கோல் இந்தியா இந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். நான் இப்போ சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நாளைக்கு மார்க்கெட் இறங்கிச்சுன்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். இது கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 17% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த REC ஷேர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இன்னைக்கு 20% மேலே அடிச்சிருந்தாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 17% மேலே நியர்லி பார்த்தீங்கன்னா 905 ரூபா அந்த ரேஞ்சில் நெகட்டிவ்ல தான் இருக்குது. நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 905 ரூபா நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ப்ரைஸு 4368 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ப்ரைஸ் டேர்னிங்ஸ் பார்க்கும்போது 38 இருக்குது. இன்னைக்கு 3955 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோ போயிருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்பவே இறங்கிச்சு. ஸோ ஒரு ஷேர் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே லோ போனாங்க. அந்த டைமில் நம்ம கரெக்டாக பார்த்து பிக் பண்ணியிருந்தோம்னா இன்றைக்கே பார்க்கும்போது இந்த ஷேர் 3955 ரூபா போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் வந்து அந்த நெகட்டிவ் தாட்டு கொஞ்சம் இறங்கி ஆஃப்டர் தட் கொஞ்சம் மேலே ஷேர் ப்ரைஸ் போயிருக்கு. 4368 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் அந்த டவுனில் நம்ம பை பண்ணியிருக்கணும். ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் நான் ஹோல்ட் பண்ணல. ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வந்து நியர்லி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த ஷேர்லலாம் ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் அந்த கொச்சின் ஷிப்யார்டு எப்படி சொன்னோனோ அதே மாதிரி தான் அந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டோட இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆர்டர் கிடைக்கிறது இந்த டிஃபென்ஸ் செக்டரில். ஸோ இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல பை. நான் இப்போதைக்கு இதில் பை பண்ணல. பட் ஷார்ட் டேர்முக்கு ஒரு 20-30% ப்ராஃபிட் இந்த ஷேரில் பார்க்கலாம். இது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டோட பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு ஃப்ரெஞ்ச் எனர்ஜி மேஜர் டோட்டல் எனர்ஜிஸும் நெக்ஸ்ட்டு டோட்டல் எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய கொரியா சவுத் ஈஸ்ட் பவர் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது மூலமாட்டு லிக்யூட்ஃபை நேச்சுரல் கேஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு தான் அந்த டீலு. இது ஒரு லாங் டேர்ம் பீரியட் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாட்டு நியர்லி 8 லட்சம் மெட்ரிக் டன் ஆஃப் எல்என்ஜி பெர் இயர் வந்து இவங்க டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் மெட்ரிக் டன் பெர் இயர் வந்து எல்என்ஜி இது டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீல் வந்து 10 இயர் டீல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அந்த கொரியா சவுத் ஈஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா நியர்லி 5 லட்சம் மெட்ரிக் டன் ஆஃப் எல்என்ஜி வந்து பெர் இயர் வந்து இவங்க டெலிவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சவுத் கொரியாவுக்கு அவங்க டெலிவர் பண்ணுவாங்க 5 இயர்ஸுக்கு. ஸோ அது வந்து அந்த டீல் வந்து 2027 ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 5 இயர் டீல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் டீல் யாருக்கிட்டலாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நியர்லி ஒரு 1.2 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆஃப் எல்என்ஜி சப்ளை பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து இது பண்ணியிருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அபுதாபி கேஸ் லிக்விஃபிகேஷன் கோ லிமிடெட் வந்து அவங்க 14 இயர்ஸுக்கு அது வந்து 2026 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு லாங் டேர்ம் டீலு. ஸோ இப்போவும் ஒரு லாங் டேர்ம் டீல் உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில். அன்றைக்கி ஷேர் ப்ரைஸு 155 ரூபா 154 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நான் பை பண்ண இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்எல் டெக்னாலஜிஸ் இது 3 தான் நம்ம வந்து கண்காணிச்சிட்டு வரோம். டிசிஎஸ் நல்லாவே மேலே போச்சு, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டிசிஎஸ் வந்து இப்போ வாய்ப்பு இல்லை. இன்ஃபோசிஸ் 1400 க்ளோஸ் ஆயிருந்து. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்லேருந்து, இன்ஃபோசிஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ், விப்ரோ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் 439 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. விப்ரோ இப்போ ஒரு 1-2 பிக் பண்ணலாம். பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், விப்ரோவில் கன்சிடர் பண்ணலாம். ஹெச்எல் டெக்னாலஜிஸு ஒரு 1300 பிரேக் பண்ணி ஒரு 1250 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஹெச்எல் டெக்னாலஜிஸ்லேயும் நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ மேபி நாளைக்கு ஒரு வாய்ப்பு தரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிப்பட்ட உள்ளூர் நிகழ்வு வச்சு இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவில் அடிக்க மாட்டாங்க. எல்லாமே இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் வச்சு தான். அதுவும் மற்ற ஐடி கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் நியூஸை வச்சு தான் அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் நல்லாவே கீழே போகும். ஸோ வந்து நம்மளோட உள்ளூர் செய்திகளை வச்சு ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் அடி விடாது. ஏன்னா சொல்கிறேன்னா நேற்று மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, நேற்று வந்து மார்க்கெட் நல்லா ஏற்றுனாங்க, பட் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் ஏறலை. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் அடிச்சிருக்காங்க, பட் ஐடி ஸ்டாக்ஸ் பெரிய அளவில் இறங்கி இருக்காது. நீங்களே வேணால் கெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தவரைக்குள்ள கம்பேரிசன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்இசி லிமிடெட் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 22% அடிச்சிருந்தாங்க. நான் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண டைமில் 471 ரூபா அந்த ரேஞ்சில் 2 ஷேர் வாங்கினேன். ஸோ ஆனால் அது வாங்கின பிறகுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 22 ரூபா எனக்கு லாஸு. ஸோ வாங்கின பிறகுமே நியர்லி 2% எக்ஸ்ட்ரா அடிச்சு விட்டுட்டாங்க ஆர்இசி லிமிடெட்டில். ஸோ இது ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 471 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கின பிறகுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரில் 12 ரூபா அந்த ரேஞ்சில் லாஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஆர்இசி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கர்நாடகா பேங்க் இந்த ஷேர் 221 ரூபாவில் இருக்கும்போதே 1-2 வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் 5% மேலே ஆட்டி 203 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. ஸோ இது கர்நாடகா பேங்க். ஸோ இதுலேயும் 1-2 ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம். ப்ரைஸ் ட்ரைனிங்ஸ் வெறும் 5 தான் இருக்குது. இதே ஈக்குவலாக இருக்கிறது தான் சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியா பேங்க். இந்த 2 பேங்குமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நல்ல வேல்யூ உள்ள ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இது நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஆனால் இது வந்து எழும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்து கிடக்குது. ஸோ இதில் என்ன நிலவரம்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதான் இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. அதாவது இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்க ஒரு காமனான ஒரு பிரச்சனை என்னென்னு எனக்கு தெரியும். நான் ரீட்டைல் இன்வெஸ்டிங்லேருந்து ஒரு யங் இன்வெஸ்டராக இருக்கிறதுனால நான் வந்து இதை கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிற டைமில் நம்மகிட்ட மணி இருக்காது, அதே மார்க்கெட் மேலே போக நேரம் நம்மகிட்ட மணி இருக்கும். இது ஒரு காமன் இஷ்யூ ஃபார் எவ்ரி இன்வெஸ்டர்ஸ். இதை நல்லாவே கெஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் இன்றைக்கி வாய்ப்பை தவறவிட்டவங்க ஃபீல் பண்ணாதீங்க. மேபி நாளைக்கும் மார்க்கெட் ஒரு வாய்ப்பு, நாளைக்கு வந்து இந்த அளவுக்குலாம் கீழே போக வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு சென்செக்ஸ் ஒரு 700,000 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சிலையும், நிஃப்டி ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் போக வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதுக்கு மேலேயும் போகலாம், நமக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் சொன்ன இது ஒரு மினிமம் லெவல். இந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் நாளைக்கும் மார்க்கெட் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வாய்ப்பை தவற விட்டாங்க, நாளைக்கு சான்சஸ் கிடச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.